ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். 32 நாட்கள் இப்போது சக்தி ஜோதிட குழு சார்பில் அடியேனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போது இந்த வருஷத்தினுடைய மாதமான ஆனி மாதத்தினுடைய பராபவ வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் 28லேருந்து 32 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ் மாதம் மொத்தத்தை கூட்டினோம்னாக்க கிட்டத்தட்ட 360 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் அதிகமான நாட்கள் கொண்டது அப்படின்றது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இருக்கிறது 32 நாள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஆனி மாதத்தில் கூனி கூட குடுத்தனம் போக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய மாதங்கள் ஆனியில் ப்ரிப்பரேஷன் செஞ்சு ஆடியில் விதைக்கக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற காலகட்டங்கள். சரி, அப்படியேற்பட்ட ஒரு மகா புண்ணியமான காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காரு. 3ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் கூடயே சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருந்தாக்க குரு சுக்கிர யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியும் உண்டு. உச்சம் பெற்ற குருவும் கூட சுக்கிரனும் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் ராசி அப்படின்றது சிம்மம். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர அதுக்கு அடுத்ததான ராசியான 11ஆம் ராசியான கும்ப ராசியில் ராகு பகவானும் 12ஆம் இடமான காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கொண்ட காலகட்டங்களில் நம்மளுடைய பராபவ வருஷம் ஆனி மாதம் பிறக்குது. இதில் நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு, அப்போ விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன் மற்றும் 5 சுக்கிரன். இதில் இந்த 5 கிரகங்களில் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய டிரான்சிட் ஆகக்கூடியது அப்படின்றது 19/6/2026 செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/7/2026 சுக்கிர பகவான் இருக்கிறது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குரிய 21 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளார ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய கிரகங்கள். சரி, அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 20/6/2026 46வது பட்டம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரம், அதாகப்பட்டது GS சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகிய சிங்கர். அவர் 46வது பட்டத்துடைய திருநக்ஷத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/6/2026 ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா எங்க விசேஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடின இடமான சிதம்பரத்தில் விசேஷம். அன்னைக்கு சிதம்பரத்தில் தேரும் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/6/2027 சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் அப்படின்னாக்க 1000 பிரதோஷத்தை பார்த்ததுக்கு ஈக்குவல், 1000 பிரதோஷத்தை கலந்துக்கிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பரம உன்னதமான சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/7/2026 கூர்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6 சேஷ்டா நட்சத்திரம்,
அதாவது கேட்ட நட்சத்திரம் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு விசேஷமானது சிதம்பரத்தில் இது பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது 29/6 ஆணி மூலமும் அன்னைக்கு தான் வருது, பௌர்ணமி தினமும் அன்னைக்கு தான் வருது. இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான மிக விசேஷமான நாளில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்ப்போமா? கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி, 7.5 சனி போயின்னு இருக்கு. இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டத்தை விட சற்று கம்மியான கஷ்டம் பட வேண்டிய கட்டாயமாக இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அதுதான் ரொம்பவுமே முக்கியம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குருவின் பார்வையும் இருக்குது, அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது, பணம் நிச்சயமாக கூட்டிக்கொண்டே இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் அபரிமிதமான எண்ண அலைகள், என்னென்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணும், உலகமே தன் கைக்குள் அடக்கம்ன்ற மாதிரியான ஒரு பெரிய இது எல்லாத்துக்குமே ஓடக்கூடிய பாஞ்சி பிடிக்கக்கூடிய இந்த மாதிரியான எண்ணங்கள், எல்லாவற்றையும் தானே போய் சாதிக்கணுன்ற ஒரு ஓட்டம், இது எல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். சரி, இந்த மாத பலன், அதாவது பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இது என்னென்ன மாறுதல்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது படிப்பு ஸ்தானத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ஏன்னா 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி அவரே 4ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதோடு பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். குரல் வளம் மிக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், 4 மற்றும் 9க்கு அதிபதியானவர். அவர் போய் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் படிப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிறு பின்னடைவு இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய, ஏதாவது டாப் ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. புதிய கடன் அமையும், புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். பொருளாதார பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் போகிறதுனால சிறு பிரச்சனைகள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் பார்த்தீங்களேனால் சற்று மருத்துவ சம்பந்த செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. வேலையில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலையில் சிறிது மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் ப்ரமோஷனாக இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் சூரியனும் புதனும் என்னென்ன மாறுதல்களை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். அதை தவிர இந்த மாதத்தில் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னோம். சில நாட்கள் முயற்சியை தள்ளி வைக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்களில் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லைன்னா, கோச்சாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்தும் எந்த எளிய வழிபாடுகள் இல்லை எந்த கோவிலுக்கு போயிட்டு வருது அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். அருமையாக சொன்னீங்க. ராசியில் இருக்கிற ராகுவும் சப்தமத்தில் இருக்கிற கேதுவுக்கும் இடையில அனைத்து கிரகங்களும் மாற்றுச்சு. இதுக்கு பேர் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது கால சர்ப தோஷம்னு பேர். இந்த கால சர்ப தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க வெற்றிகளை கிட்டக்க கொண்டு வரும், கடைசி நேரத்தில் இழுபறிய நிலைமையில கொண்டு வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்க ராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும், ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாற்றதுனால முயற்சிகள் எடுப்பீங்க. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிக்கு விளிம்புக்கு போகும்பொழுது ஒரு சிறு தடை தாமதம் ஏற்பட்டு அதற்கு பிறகு வெற்றி பெறுவீர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் ராசியில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டம் 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 பிரம்மாண்டம், ஆனால் அதை செயல்படுத்தும் போது சிறு தடங்கல்கள் வரும். அப்போ அந்த தடங்கல்களை சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒன்று. அடுத்தது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி புதனே இருக்காரு. அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுக்குது.
பூர்வ புண்ணிய சித்திராவணம் வழுக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் கடந்த காலகட்டங்களில் 7.5 சனி நடந்ததுனால குலதெய்வ வழிபாடுகளும் மத குருமார்களை சந்திச்சு இருக்கிற வழிபாடுகளுக்கும் தடை ஏற்பட்டிருந்துச்சு. அந்த தடைகள் அத்தனையும் விலக ஆரம்பிச்சிடும். அதே போல 7ற்கு உண்டான சூரிய பகவானும் 5ல் போயிட்டாரு. நீண்ட நாட்களாக கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த தடை தாமதம் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வம்ச விருத்தி என்கின்ற குலவிருத்தி, குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதார். என்னதான் செல்வங்களும் செல்வாக்கும் இருந்தாலும் குழந்தையோட அழுகுரல் கேட்காத வீடே இல்லை அப்படின்னு நினைக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வம்ச விருத்தி ஆகும். நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு, கருத்து வேறுபாடு கொண்டிருந்தவங்களுக்கு, நீண்ட நாட்களில் பிரிவினை முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கு குடும்பம் ஒருங்கிணைய வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப வாய் விட்டு பேசிக்கிட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு எடுக்கின்ற முயற்சிகள் சில நேரம் பலரால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதுக்கு பேர் மிஸ்கம்யூனிகேஷன். ஏன்னா 2ஆம் பாவத்தில் சனி இருக்காரு, குருவுடைய பார்வை இருக்கு. ஆனாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போனீங்கன்னா அது உங்களுக்கு தீங்காக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்றது அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரையிலும் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லை அதோடு நிப்பாட்டினீங்கன்னாக்க பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இல்லை தேவையில்லாமல் போய் பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்க முடியும். சரி, இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர். ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரக்கூடியது அப்படின்றது இது சந்திர ஆஷ்டமம். சந்திரன் அஷ்டமத்தில் மறைகிறது. அப்போ அந்த தினங்கள் என்னன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 21/6/2026 மற்றும் 22/6/2026 மற்றும் 23/6/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள் செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, இப்போ ஒரு சில பேருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நடக்கின்ற தசாநாதன், அந்தரநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைச்சா சரணாகதி அடைய வேண்டிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எம்பெருமான் சனீஸ்வரன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதன கோயில், ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை சரணாகதி அடையணும். அப்போ அந்த 15/6/2026 16/7/2026 வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்றைய தினம் முதல் கோரை அப்படின்றது சனி கோரை 6 to 7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்றைக்கு சுவாமிக்கு எல் சாதமோ தயிர் சாதமோ அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி நைவேத்தியம் பண்ணிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம். இது பண்ணினா வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 15/6/2026 16/7/2026 வரலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு என்னதான் 7.5 சனி நடந்தாலும் பாத சனி நடந்தாலும் குருவின் பார்வையின் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமாக அதாவது மனசு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசியிலேயே உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால மன அலைகள், எண்ண அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான நிலைமை நிலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாறுதல்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குருவின் பார்வை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த
அதாவது கல்விகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை அதாவது தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பும், படிப்பு நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். வேலை நிமித்தமாக நிச்சயமாக ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம், அதாவது ஆஃப் ஷோர் கேம்பஸ் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.